வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத பலன் பார்க்க போகிறோம். இருக்கிற மாதத்தில் இந்த 12 மாதத்தில் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிற மாதம் எதுனா ஜூன் மாதம்தான். ஏன்னா ஜூன் 2 ஆரம்பத்திலேயே குரு பயிற்சி. குரு பயிற்சின்றது முழு சுப கிரகம், சரிங்களா? அதனால் அந்த முழு சுபகிரகம் ஆரம்பிக்கிற இந்த ஜூன் தான் எல்லோரும் பயங்கர வெயிட்டிங். நம்ம ஏற்கனவே குரு பயிற்சி இதில் கொடுத்துருக்கோம். அதில் வந்து குரு பகவான் மட்டும் வச்சு சொன்னோம். இதில் வந்து குரு பகவான் கூட வேறு என்னென்ன கிரக மாற்றங்கள்லாம் வருது. ஏன்னா சூரியன் மாறுவார், உங்களுக்கு சுக்கிரன் மாறுறாரு. அதனால் இந்த மாற்றங்கள்லாம் வச்சு ஓவராலாக இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இதை பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்துலேயும் 2 தமிழ் மாதங்கள் வரும்ல. உங்களுக்கு வந்து ஒன்று வைகாசி வரும், இன்னொன்று ஆனி வரும். வைகாசி விசாகம்லாம் போன மே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம், முருகனுக்கு உகந்தது. இந்த ஆணியில் வந்து ஆணி திருமஞ்சனம் நடக்கும். ஜூன் 22 ஆணி திருமஞ்சனம்ன்றது நடராஜர் அந்த ரூபத்தை காட்டினது, அன்னையோடு சேர்ந்திருந்த நாள். அந்த ஆணி திருமஞ்சனம் ரொம்ப அற்புதமான நாள். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, ஆகாய தத்துவத்தோடைய ஆற்றல் பெறுறதுக்கு, முக்தி நிலைக்கு போகிறதுக்குலாம் இந்த நாள் ரொம்ப நல்லது. வழிபாடு பண்ணலாம். இப்போ உங்கள் ராசிக்கான இந்த ஜூன் மாத பலனை பார்ப்போம் வாங்க. கும்பராசி, கும்ப லக்னம் எப்படி இருக்குது நம்மளுக்கு? அதங்க நம்மளுக்கு சனி பகவான் ஃபுல்லாக மூவ் ஆகிட்டார் நம்ம வீட்டிலேருந்து. இப்போ வந்து கொஞ்சம் டைம் நல்லா இருக்குது. பெஸ்ட்டு என்னென்னா நம்மளுக்கு கும்பம்ன்றது ரொம்ப ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க. ஒரு கௌரவமாக இருக்கணும், என்னை யாரும் தப்பாக பேசக்கூடாது, என்ன கௌரவமாக பார்க்கணும், அந்த மாதிரி எதிர்பார்ப்பான். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துருவாங்க. ஆனால் இந்த கடைசி ஒரு 5 வருஷத்தில் என்னென்னா நம்ம மரியாதையை ரொம்ப சோதிச்சிருப்பாங்க. ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தா, நம்ம கையில் பணம் இருந்திருக்காரு. இருந்த பணம்லாம் ட்ரை ஆகிட்டுருக்கும். அது சொல்லுவாங்க, பணம் இல்லைன்னா அவன் போனோன்னுவாங்க. அது வெளியே இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி. இதுதான் நிதர்சன உண்மை, சரிங்களா? நம்மளுக்கு வந்து பணம் பயங்கரமாக ட்ரை அவுட் ஆகிட்ட பிறகு நம்ம மேலே முன்னாடி இருந்த மதிப்பு இருந்திருக்காது. கோவிடுக்கு முன்னாடி இருந்த மதிப்பு கோவிடுக்கு அப்புறம் கும்ப ராசிக்கோ லக்னத்துக்கோ பெருசாக இருந்திருக்காது. போர்க்களமாக. இப்போ அதுக்கு தான் ஒரு பெரிய தீர்வு. இது வந்தாலே கும்பத்துக்கு வந்து ஃபுல் எனர்ஜி ஏறின மாதிரி. உங்கள் தனஸ்தானத்தை இப்போ குரு பகவான் பார்க்குறாரு. இப்போ பணம் வரும். ஏன்னா போன வருஷம் உங்களையே குரு பகவான் பார்த்தாரு. ஓரளவுக்கு தத்தளிச்சுட்டு இருந்தோம். அதாவது நம்ம படகுல பெரிய ஓட்டை, ஆனால் நம்மளை அப்படியே ஆண்டவன் தத்தளித்து கூட்டின்னு வந்துட்டாப்புல ஒரு வருஷம். இந்த வருஷம் வந்து பணம் இருந்தால் ஓட்டை அடைக்க காசு கிடைக்கும். சிம்பிள், அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பணம் வரும். இந்த பணத்தில் நல்ல வேலை செய்யுங்க. நிறைய பேருக்கு வேலையில் முன்னேற்றம் வரும். இதை கேட்கும்போது கும்பராசிக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சார் வேலையே போயிடுச்சு சார் அப்படின்வாங்க. சில பேர் சார் வேலையில் மதிக்க மாட்டாங்க சார் வேலையில் ப்ரமோஷன் இல்லை சார், என் ஜூனியர்லாம் ப்ரமோஷன் ஆகிட்டுருக்காங்க சார், எனக்கு வேலையில் பிடிக்கல சார் போகிறதுக்குன்னு வாங்க. அது அப்படியே மாறும். ஏன்னா உங்கள் 6ஆம் வீட்டில் வந்து இப்போ குரு பகவான் வர்றதுனால வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ட்ரை பண்ணணும். அதுக்குன்னு வீட்டில் உட்காந்தா கிடைக்கிற விஷயம் இல்லை, ட்ரை பண்ணணும், வேலை கிடைக்கும். வேலை இருக்கிறவங்களுக்கு அதில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் இருக்கும். எனக்கு நேற்று ஒரு கன்சல்டிங் வந்தாங்க. சார் எனக்கு வேலைலாம் இருக்குது சார், பெரிய கம்பெனி நல்லா இருக்குது, ப்ரெஷர் தாங்க முடியல சார், ஓவர் ப்ரெஷராக இருக்குது, எனக்கு முடியல, மேனேஜ் பண்ண முடியல. அதான் அவர்லாம் 50-52 வயசு சீனியர் ப்ரொஃபைல். அவர் முடியல சார், மேனேஜ் பண்ண முடியல சார்னார். இப்போ இந்த ப்ரெஷர்லாம் கம்மியாகும். ஒவ்வொருத்தருடைய கட்டத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுங்க. உங்களுக்கு ப்ரெஷர் எல்லா கும்பராசிக்காரங்களுக்கும் லக்னக்காரங்களுக்கும் வேலையில் ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாகும். இன்கேஸ் யாராவது ஒன்றும் முடியலை சார்னா கன்சல்டிங் எடுத்துக்கோங்க. நான் அதுக்கு சில ரெமெடி சொல்கிறேன்னா ஒவ்வொரு ஜாதகம் பார்த்து கொஞ்சம் மாறும், சரி. ஆனால் பொதுவாக வேலையில் ப்ரெஷர் கம்மியாகும். கடன் கொஞ்சம் அடைப்பீங்க. ஏன்னா இந்த 5 வருஷம் லெஃப்ட் ரைட்டு சென்டரு மொபைலில் என்னென்ன ஆப் கிடைக்குது எல்லாத்துலேயும் லோனு, யார் தெரியுமோ எல்லாத்துலேயும் லோனு, பேங்க்கு, பர்சனல் லோனு, ஓவர் டிராஃப்ட்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சுருப்போம். இதுக்கு மேலே தருதுக்கு ஆள் இல்லைன்னு கம்முன்னு உட்காந்துருப்போம். அந்த மாதிரி நிலமையில் போயிட்டுருக்கோம். இப்போ அந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு சரியான டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்க்குறேங்க, இதே நம்ம சேனல்லேயே நிறைய முகூர்த்தங்கள்லாம் இருக்குது. மைத்திரேய முகூர்த்தம், சோடசக்கலை, பஞ்சபக்ஷி வச்சு முகூர்த்தங்கள்லாம் இருக்குது. அந்த முகூர்த்தங்கள்லாம் நீங்கள் கடனுக்கு காசு எடுத்து தனியாக எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக அடையும். நான் அதை பற்றிலாம் பேட்டி தர முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ நம்ம அதுவும் ட்ரை பண்ணலாம். சீக்கிரம் கடன் அடையும். நோய்கள் இருந்தால் குறையும். ஏன்னா கும்பராசி வந்து பார்க்க ஷேப்பாக அந்த பானை மாதிரி ஷேப்பாக அழகாக இருப்பாங்க.
அதான் சொன்ன ஒரு சின்ன கல் எடுத்து அடித்தா பெரிய பானையில் கூட பெருசாக ஓட்டம் வந்துடும். அந்த மாதிரி தான் கும்பராசி. உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குன்னெலாம் சொல்ல முடியாது. இவங்களுக்கு பார்க்க ஸ்ட்ராங்காக இருக்கும், உள்ளுக்குள்ளே பார்த்தா 1000 பிரச்சனைகள் இருக்கும். அந்த உடல்நிலையை சரி பண்ணணுன்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்டான டைமுங்க. ரொம்ப நல்ல சரியாகும், டக்குன்னு இது பண்ணிக்கலாம். நான் இதில் உங்களுக்கு சில இண்டிகேஷன் சொல்கிறேன். நம்ம இது பண்ணுவோம், இப்போ திருமண பர்த்தம் சொல்கிறோம்ல, மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு இவ்வளோ தூரத்தில் இருக்கும், இந்த மாதிரி பேரமைப்பில் இருக்கும், அவங்களுக்கு இத்தனை சகோதரர்கள் இருப்பாங்க அப்படின்னா சொல்கிறோம்ல. இதை வந்து எல்லா விஷயத்தையுமே அப்ளை பண்ணலாம். வக்கீலோ டாக்டரோ, உங்களுக்கு எந்த மாதிரி டாக்டர் நல்லா இருக்கும் அமையும், இது எல்லாமே சொல்லலாம். இப்போ கும்பமுக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நீர்நிலை பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலோ இல்லை இந்த நீர் சம்பந்தமான டாக்டர் பேரோலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக வேலை செய்யும். இல்லை நிலா சம்மந்தமான பேர்கள்லாம் பயங்கரமாக வேலை செய்யும். ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு எந்த டாக்டர்கிட்ட ஒர்க் ஆச்சுன்றதை யோசித்து பாருங்கள். இதில் கொஞ்சம் மாறோன்னா உங்களுடைய வீட்டில் வந்து அந்த கிரக நிலைகளை வச்சு பேர் சொல்லலாம். அதுக்குன்னு நான் எந்த டாக்டரோ ஹாஸ்பிட்டலுக்கோ ப்ரமோஷன் கொடுக்கல, பட் ஒரு பேட்டர்ன் வரும். உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு பேட்டர்ன் வரும். இந்த மாதிரி இருக்கிறவர்கிட்ட உன்னோட வைத்தியத்துக்கு போய் டக்குன்னு சரியாகும். அந்த டாக்டர் ஃபேமஸாக இருக்கலாம், இல்லை யாருக்குமே தெரியாத டாக்டராக இருக்கலாம், உங்கள் ஜாதகத்துக்கு அது சரியாகும். அதெல்லாம் கண்டுபிடிச்சி போனீங்கன்னா எந்த உபாதைகளாக இருந்தாலும், பெரிய ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இல்லாமல் எந்த உபாதைகளாக இருந்தாலும் அது சீக்கிரமாக குணமாகறதுக்கு, எக்ஸ்ட்ரீமாக இருந்தால் கூட ஓரளவுக்கு தன்மையாகிறதுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இப்போ ராகு பகவான் வேறு உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து ரங்கநாத ரங்கநாயகி தான். ஸ்ரீரங்கம் ரங்கநாத ரங்கநாயகி சூப்பராக வேலை செய்யும். இல்லைன்னா சிவபெருமான் வந்து இந்த பாம்பு கொடை பிடிச்சிருக்க சிவபெருமான் பார்வதி அவங்கள ஒன்றா சனிக்கிழமை குளிகை நேரம் காலையில் ஒரு 6:30 மணிக்கு வரும். குளிகை நேரத்தில் வேண்ட ரொம்ப நல்லது. தூபம் போடுங்க. நீங்கள் வந்து வீட்லேயும் தூபம் போடலாம். கோவிலில் பள்ளியறை பூஜையெல்லாம் நடக்கும் நைட்டு. அந்த பள்ளியறை பூஜைக்கும் நீங்கள் தூபம் வாங்கி கொடுக்கலாம். இந்த ஜூன் மாதம் சிறப்பாக அமையும். இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கான பொதுவான பலனை வந்து நம்ம இப்போ பார்த்தோம். அதான் எப்போவுமே சொல்கிறது, இந்த ஒரு உங்கள் ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பொதுவான பலன்கள் தான் நம்ம சொன்னோம். உங்களுடைய நார்மலாக இந்த மாதம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கெல்லாம் குழந்தை பேர், யாருக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் இருக்குது, யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும், யாருக்கெல்லாம் புதுசாக வேலை கிடைக்கும், யாரெல்லாம் வெளிநாடு போகலாம், யாரெல்லாம் சுற்றுலா போகலாம், உடல்நிலை மனநிலை இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். இதுவே நிறைய உங்களுக்கு மேட்ச் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு மேட்ச் ஆகி சார் இல்லை சார் நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும் சார். ஏன்னா உங்கள் கட்டம், உங்களுடைய லக்னங்கள் நட்சத்திரங்கள் கிரக நிலையை பொறுத்து நிறைய விஷயம் மாறும். அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது, வீட்டில் கொஞ்சம் முக்கியமான விஷயம் இருக்குது, எனக்கு இது டிசைட் பண்ணணும் சார், எனக்கு ஒன்றும் பார்த்து டீட்டெயில்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோட நம்பர் இருக்குது, அதுக்கு ஃபோன் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதில் வந்து நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்கிறேன். வாழ்வியல் பரிகாரங்கள்னால் நம்ம நார்மல் அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன பரிகாரங்கள், சமையல் கட்டே போதுங்க, வீடே ஒரு கோவில். சரிங்களா? நம்ம ஒன்று கோவிலுக்கு ஆண்டவனை கும்பிட போகிறோம், அதெல்லாம் ஓகே. எத்தனை பேரால் எத்தனை தடவை ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ கோயிலுக்கு போக முடியும்? அதுவும் தூரமாலாம் இருக்கிற சொல்கிற கோயிலில் பூஜைகளோ ஹோமங்களோ, ஆஃபீஸ் போகிறவங்க எத்தனை பேரால் அதை ஃபுல்லாக பண்ண முடியும்? அதனால் அதுவும் முக்கியம், அதுவும் சொல்கிறேன், அதுவும் நிறைய சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு தெய்வ வழிபாடுகள் கூடவே நம்ம வீட்டில் சமையல் அறையில் தானியங்கள் இருக்கும், நவதானியம் இருக்கும், கடுகு மிளகு இருக்கும். இது எல்லாமே மூலிகை. அது சொல்லுவாங்கள்ல, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். சரிங்களா? வல்லவனுக்கு தெரியும் அந்த புல்லை வச்சு நான் எப்படி ஆயுதம் பண்ணணும்னு. அதே மாதிரி விஷயம் தெரிஞ்சால் நம்ம வந்து சமையல் கட்டில் இருக்கிற அந்த மூலிகைகளை வச்சு, அரிசியே ஒரு மூலிகை தான், எல்லாமே மூலிகை தான், அதை வச்சே நம்ம வாழ்க்கையில் பல மேஜிக்குகள் பண்ணலாம். அந்த மாதிரி சில வாழ்வியல் பரிகாரம் உங்களுக்கு கன்சல்டேஷன் தரேன். யாருக்கு வேணுமோ தாராளமாக கால் பண்ணலாம். அந்த கன்சல்டேஷன் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு இதிலையே நான் நிறைய தெய்வ வழிபாடுகள், எந்த நாள் எந்த நேரத்தில் போனால் நல்லது, என்ன மாதிரி கலர்கள் துணி உடுத்தினா நல்லது, என்ன மாதிரி தானியங்கள்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டால் நல்லது, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோக்கள், அடுத்தடுத்து வர மாதங்களில் நான் நிறைய சிம்பிள்ஸும் சொல்ல போகிறேன். ஏன்னா நட்சத்திரம் பொறுத்தெல்லாம் வேறு நிறைய சிம்பிள்ஸ் வரும். உங்கள் ஒவ்வொரு ராசிலையும் ஒரு 3 நட்சத்திரம் இருக்கும். ஸோ சிம்பிள்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணுறேன். அல்டிமேட்டாக என்னென்னா இது எல்லாமே ஒரு கருவி, ஒரு டூல்ஸ். மெயின் என்ன, நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியில்
இதெல்லாம் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழிகளை பார்ப்போம். உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாக நினைக்க நடக்க அந்த ஆண்டவன் சிவபெருமான்